நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இலங்கையில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி தனது பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பினார். இந்த பயணத்தில் பல்வேறு திட்டங்களும் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. இலங்கையில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி நேற்று தமிழர்கள் நிறைந்த யாழ்ப்பாணத்திற்கு சென்றார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய அரசின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட 27,000 வீடுகளை தமிழர்களிடம் அவர் ஒப்படைத்தார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வேறு இடங்களில் வாழ்ந்த தங்களுக்கு சொந்த ஊரில் இந்திய அரசு வீடு கட்டி கொடுத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழர்கள் தெரிவித்தனர். நாங்கள் இடம்பெயர்ந்து மீண்டும் 2013ஆம் ஆண்டு வரும்போது எமக்கு இந்த இந்திய வீட்டு திட்டம் நமக்கு கிடைத்தது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறுகிறேன். இருந்தும் இந்த வீட்டு திட்டம் இந்திய பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதையும் பெரும் பாக்கியமாகத்தான் நாங்கள் எதிர்கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நான் நினைச்சே பாக்கியில் இந்திய பிரதமர் அவர்கள் எங்களை வீட்டு திட்டத்தை திறந்து வைப்பார். இலங்கையின் வடக்கு மத்திய மாகாணத்தையும் வடக்கு மாகாணத்தையும் இணைக்கும் தலைமன்னார் மதவாச்சி இடையேயான புதிய ரயில் சேவை திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். யாழ்ப்பாண பொது நூலகத்தில் வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரனை சந்தித்து பேசினார். இதனையடுத்து யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்திற்கும் மோடி அடிக்கல் நாட்டினார். यहाँ की विश्व प्रसिद्ध लाइब्रेरी, जिसके पास करीब 1 लाख उत्तम प्रकार के ग्रंथ, मैन्यूस्क्रिप्ट्स, यानी एक प्रकार से मानव जात का अमूल्य खजाना जाफना के पास था. முன்னதாக கொழும்புவிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் அனுராதபுரம் சென்ற மோடி பௌத்தர்களின் புனித வழிபாட்டு தலமாக விளங்கும் ஸ்ரீ மகாபோதியில் சிறப்பு வழிபாடு செய்தார். தமது சுற்றுப்பயணத்தின் இறுதியில் கொழும்புவில் உள்ள இந்தியா ஹவுஸில் ராஜபக்சேவை சந்தித்தார். சிறிது நேரமே நீடித்த இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று கொழும்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து 5 நாள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி தாயகம் திரும்பினார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.